கர்த்தருடைய விலையேற பெற்ற பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகிறது. நாம் மீண்டும் ஒரு விஷயம் கூட தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ளும்படியாய் நாம் இருக்கிறோம். ஆகவே தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நாமும் கூட இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட ஏதாவது இடைப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசையோடும் விருப்பத்தோடு நம்ம அமர்ந்தால் உண்மையாகவே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஆகவே ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்திலே பாதத்திலே அமரும் பொழுதெல்லாம் நம்ம அந்த சிந்தனையோட நம்ம அமர்ந்திருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு ஏதோ ரீதியிலே நம்மோடு கூட அதை பேசும். ஆகவே இன்றைக்கும் கூட அதன் மத்தியிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து கற்று வருகிறோம். பிலிப்பியர் நிருபத்தை நம்ம இப்ப படிச்சுட்டு வரோம். கடந்த வாரத்திலே 3ஆம் அதிகாரத்தினுடைய 14 வசனங்களை நம்ம படிச்சிருக்கிறோம். போன வாரம் நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அவருக்கு இருந்த பெரிய இலக்கு, அதாவது அவர் வந்து ஒரு கோலோட வாழ்ந்தார். அவருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு, எதுக்காக வாழணும், எதை நோக்கி ஓடணும், என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய இலக்கை தனக்கு முன்பதாக வச்சுட்டு அந்த இலக்கை அடைவதற்காக என்ன செய்யறாருன்னா அவர் ஓட்டத்தை ஓட ஆரம்பிச்சார். அப்ப அவருக்கு இருந்த பெரிய இலக்கு என்ன அப்படிங்கறத போன வாரம் நம்ம படிச்சோம். அந்த இலக்கு பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த வேத பகுதியில் அவர் சொல்ற விஷயம் ஒண்ணுதான், நான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். அப்ப தேவன் அழைத்த அழைப்புக்கு நான் வந்து கீழ்பட்டு அதன்படி ஓடணும், குமாரனுடைய சாயலை பெறணும், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், பூரணப்படுத்தப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். இதெல்லாம் அவருக்கு இருந்த பெரிய இலக்குகளா இருந்துச்சு. அவருக்கு இருந்த பெரிய இலக்கை அடைவதற்கு அவருடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிய கொள்கைகளை வச்சிருந்தார். 2 மிக முக்கியமான கொள்கையை சொல்றாரு. ஒன்று, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். அப்ப இந்த கொள்கையானது பவுலுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா, ஆவிக்குரிய இலக்கை அடைவதற்கு, உலக பிரகாரமாக நிறைய இலக்கை அடைவதற்கு, லட்சியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நிறைய விஷயம் செய்யறோம் அல்லவா. இந்த பவுல் ஆவிக்குரிய ஒரு லட்சியம் வச்சிருந்தார். அந்த லட்சியத்தை பெறுவதற்கு கர்த்தர் என்ன ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அழைச்சிட்டாரு. இந்த நோக்கத்தை, அந்த இலக்கை நான் அடையணும் அப்படின்னா, நிறைவேற்றணும் அப்படின்னா, நான் பின்னானதை மறக்கணும். இப்ப போன வாரம் படிச்சேன், இதெல்லாம் அவர் மறந்தார். தனக்கு தேவன் கொடுத்த வெற்றிகளை, வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை, ஊழிய வாழ்க்கையை, இந்த சக்சஸ்ஃபுல் மினிஸ்ட்ரி எல்லாம் மறந்தார். தன்னுடைய வெற்றியவே யோசித்துட்டு இருந்தார் அப்படின்னா, சரித்திரத்தையே யோசித்துட்டு இருந்தார் அப்படின்னா முன்னேறி போக முடியாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே பல விஷயங்களும் மறந்து எதை நாட வேண்டும் என்றால், இனி என்ன, முன்னானதை நாட வேண்டும். இதை நம்ம போன வாரம் படிச்சோம். அப்ப பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, பந்தயத்திற்கென்று ஒரு பொருளை கர்த்தர் வைத்திருந்தார். இந்த பொருளை அடையும்படி ஓடினார். அப்ப ஒரு 5 விதமான கிரீடங்களை, 5 விதமான இந்த பந்தய பொருளை பற்றி நம்ம படிச்சோம். இந்த 5 விதமான கிரீடங்களும் தேவனானவர் தன்னுடைய ஓட்டப்பந்தயத்திலே ஓடி முடிக்கிறவர்களுக்கு, வெற்றி வாகை சூடுகிறவர்களுக்கு நமக்கும் அதை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம போன வாரம் இதைத்தான் படித்து முடித்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக பவுல் இன்னும் தொடர்ச்சியாக இந்த 3ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் 3 விஷயங்களே பவுல் அங்க போதிக்கிறார். 3 முக்கியமான விஷயத்தை இந்த பவுல் பிலிப்பு சபையாருக்கு சொல்றார். என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, 15, 16ஆம் வசனத்திலே நீங்கள் முதிர்ச்சி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். இது முதல்ல சொல்றாரு. நீங்க வந்து ஒரு ஒரு ஓட்ட பந்தயத்துல இருக்கிறீங்க, இலக்கை அடையணும் அப்படின்னா, இந்த பந்தய பொருளை பெறணும் அப்படின்னா 3 முக்கியமான விஷயத்தை இங்க சொல்றாரு. இதை நீங்க அடைய வேண்டும் என்றால், அதான் 15ஆம் வசனம் ஆகையால் என்று வாசிக்கிறோம் பார்த்தீங்களா. இந்த பந்தய பொருள் நீங்க பெறணும் அப்படின்னா, இந்த இலக்கை நீங்க அடையணும் அப்படின்னா, ஆவிக்குரிய ரீதியிலே நீங்கள் இலக்கை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நீங்க 3 விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒன்று, நீங்கள் முதிர்ச்சி உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். 15 மற்றும் 16ஆம் வசனத்துல, 17, 18, 19 இந்த வசனங்களிலே நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கடைசியாக 20, 21ஆம் வசனத்திலே பரலோக குடியிருக்கக்கூடியதான வாரிசுகளை போல நடந்து கொள்ள, நம்ம எல்லாம் பரலோக குடியிருப்பு வாசிகள் நம்மலாம். அப்ப பரலோக வாசிகளை போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று 3 விஷயங்களை அந்த பவுலடிகளார் பிலிப்பு சபையாருக்கு சொல்லுகிறார். ஒன்று, நீங்கள் முதிர்ச்சி உள்ளவர்களை போல நடந்து கொள்ள வேண்டும். 15 மற்றும் 16 வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம்.
அப்ப இந்த இடத்துல தேறினவர்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ தேர்ச்சி பெற்று ஜெயிச்சவங்க அப்படி கிடையாது. இல்ல ஆவிக்குரிய அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் ஒரு 40 வருடம் கடந்து விட்டேன், 50 வருடம் கடந்து விட்டேன், ஆக நான் தேறினவன் அப்படி கிடையாது. இல்ல பல பிரசங்கங்கள் செய்கிறேன், நான் தேறினவன் அப்படி கிடையாது. வேதத்தை பொறுத்தளவுல, பைபிளை பொறுத்தளவுல தேறினவர்கள் என்று சொல்லும் பொழுது, ஆவிக்குரியதிலே தேர்ச்சி பெற்றவர் என்று சொல்லும் போது யாரை சொல்லுகிறார் இந்த இடத்துல தேறினவர்கள் என்று? ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் தேறினவர்களா கிடையாது. ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் இந்த பந்தய சாலை ஓடுவதற்கு தயாராய் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேறினவர்கள் யார்? இதுல யார் தேர்ச்சி பெற்றவர்கள் அப்படின்னு கேட்டா, பைபிளை பொறுத்தளவுல தேவ சித்தத்தை அறிகிற அறிவிலே வளரக்கூடிய ஒரு விசுவாசியை தான் தேறினவர்கள் என்று பவுலடிகளாக சொல்லுகிறார். தேவ சித்தத்தை என்னுடைய அனுதின வாழ்க்கையை நான் ரட்சிக்கப்பட்டேன். ஓகே, ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் என்னுடைய சுய விருப்பத்தின்படியே என்னுடைய அனுதின வாழ்க்கையை கொண்டு போவது ஒரு தேறின விசுவாசிக்கு அழகு அல்ல. அவர்களை தேறினவர்கள் சொல்ல முடியாது. யாரை தேறினவர்கள் என்று பவுல் சொல்கிறார் என்று கேட்டால், என்னுடைய அனுதின வாழ்க்கையை தேவ சித்தத்தை நான் அறிந்து அந்த அறிவிலே ஒரு விசுவாசி வளர 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 நான் அனுதினம் செய்யக்கூடிய என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய டிசிஷன் மேக்கிங், என்னுடைய காரியங்கள், என்னுடைய ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை அறியக்கூடிய அறிவிலே ஒரு மனிதன் வளரும் பொழுது அந்த வளர்ச்சியினராய் போய்கொண்டிருக்கிற மனிதர்களை பவுல் சொல்லுகிறார் தேறினவர்கள் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமா தேறினவர்கள் என்றால், பைபிள் சொல்லுது தன்னுடைய குறைவுகளை தாழ்மையுள்ள இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை கலைந்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதுமையான ஒரு மனுஷனை தரித்துக் கொள்ள விரும்புகிறாங்க. பாத்தீங்களா, இவர்களை தேறினவர்கள் என்று பைபிள் சொல்லும். அப்ப இந்த இடத்துல வேதம் சொல்லும் பொழுது நம்மில் தேறினவர்கள் யாவரும். அப்ப பவுலடிகளார் சபையாரை பார்த்து சொல்லும் பொழுது, நீங்கள் எல்லாரும் இலக்கை நோக்கி ஓடுறீங்க உண்மைதான், ஆனால் நீங்கள் முதிர்ச்சி உள்ளவர்களை போல நடந்து கொள்ளுங்கள். யார் இந்த முதிர்ச்சியானவர்கள், யார் இந்த தேறினவர்கள் என்று கேட்டால், ஒன்று தேவ சித்தத்தை அறிகிற அறிவில் நடக்கக்கூடியவர்கள், இரண்டாவது தன்னுடைய வாழ்க்கையிலே அனுதின வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை என்னுடைய குறைவுகளை சொல்லும் பொழுதெல்லாம், என்னுடைய குற்றங்களை என்னிடத்தில் சுட்டி காட்டும் பொழுதெல்லாம் எந்த விசுவாசி அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தாழ்மையான எண்ணத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து விடுபட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்குகிறார்களோ, அதிலிருந்து விடுபட்டு உண்மையில் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை கடந்து வருகிறார்களோ அவர்களை தேறினவர் என்று வேதம் சொல்கிறது. அப்ப இந்த இரண்டு விஷயத்தை பவுலடிகளார் இதை மையமாக தான் எழுதுகிறார். நம்மில் தேறினவர்கள். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேறிட்டோமா, தேறினவர்களா இருக்கிறோமா? என்னுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் தேவ சித்தத்தை அறிவதற்கு முயற்சிக்கிறேனா? வேதாந்தம் அடிக்கடி படிக்கிறோம் அல்லவா, மோசே மிகப்பெரிய ஒரு தேர்ச்சி பெற்ற உலக பிரகாரமான எகிப்துடைய சகல கலைகளிலும் சகல காரியத்திலும் தேர்ச்சி பெற்றவர், உலக பிரகாரமான டிகிரிவான மனுஷன். எகிப்திலே செய்யப்பட்டதான சகல விஷயத்தையும் அறிந்த ஒரு மனிதன். எகிப்துடைய ஞானம், எகிப்தில் சொல்லப்பட்ட வீர விளையாட்டுகள், இவனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது எகிப்தின் சகல காரியங்களும் தேர்ச்சி பெற்றவன். இவனுக்கு நன்றாகவே தெரியும் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு போவதற்கான வழி நன்றாய் அறிந்தவன் தான். ஆனால் இவன் வாழ்க்கையில ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டான், என்னுடைய அறிவின்படி இல்ல என்னுடைய விருப்பத்தின்படி இந்த ஜனங்களை வழிநடத்துவது தவறு. அப்ப என்ன பண்ணா, ஆண்டவரே நீர் எங்களுக்கு முன்பாக சென்று எங்களுக்கு வழிகளை ஆயத்தப்படுத்தும். இவர்களுடைய சுய விருப்பத்தின்படி ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போயிருப்பான் என்றால், இந்த எகிப்திலிருந்து ஏறக்குறைய கானான் தேசம் 700 கிலோமீட்டர் ஒரு 15 நாள் போய் சேர்ந்திருக்கலாம். அவ்வளவுதான். நடைபாதையே சென்றிருந்தாலுமே 15-20 நாள் போயிருக்கலாம். ஆனால் என்றைக்கு இந்த மனிதன் தேர்ச்சி அடைந்தவன் என்பதை எங்கே காண்பிக்கிறார் என்று கேட்டால், 15 நாள்ல போக வேண்டிய கானானுக்கு போக வேண்டிய பிரயாணம் 40 வருஷம் ஆச்சு. ஏன் தெரியுமா? தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம விரைவாக போகும்போது தோன்றலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, மோசே அவருடைய சித்தத்தின்படி வழிநடத்தி கொண்டு போயிருப்பான் என்றால் இந்த ஜனங்களை ஒருவர் கூட எங்க போயிருக்க மாட்டாங்க, காணாது போயிருக்க முடியாது. இடையிலேயே அவர் பல இடர்பாடுகள் சந்திச்சிருக்கலாம். அவன் தேறின மனுஷன். அதனாலதான் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சுய விருப்பத்தை ஒதுக்கி வைத்து விட்டு தேவ சித்தம் என்பதை என்ன என்பதை அவன் அறிந்து அந்த சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வழி நடந்தான். அது மாத்திரமல்ல, தன் குறைவுகளை நம்முடைய வாழ்க்கையில எப்பயுமே ஏற்றுக்கொள்கிற பக்குவம் என்றைக்கு ஒரு விசுவாசிக்கு வருகிறது. தேவனுடைய வார்த்தை நம்மோடு பேசும் பொழுதுதான் இது உங்களுடைய குறைவு என்று சொல்லும் பொழுது, இந்த குறைவுகளை எனக்கு ஏற்ற வண்ணமாக மாற்றக்கூடாது. நம்முடைய குறைவுகளை
இது தவறுதான் என்று வேதம் சுட்டி காட்டும் பொழுது, கர்த்தருடைய தேவதாசர்கள் சுட்டி காட்டும் பொழுது, அதை தாழ்மையுள்ள எண்ணத்தோடு ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டதை விடுறா பாத்தீங்களா, விட்டு வருவோம் பாத்தீங்களா, அதுதான் ஒரு தேரக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம போகும். இல்லை அப்படின்னா நம்ம பின்வாங்கப்பட்ட நிலைமையில அப்படிதான் இருக்கிறோம். இன்னைக்கு அதெல்லாம் நம்மளுடைய பலருடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த குணமாற்றம், இந்த மனமாற்றம், நடக்கையில மாற்றம் இல்லை என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு சுட்டி காட்டக்கூடிய சில குறைவுகளை ஏற்றுக்கொள்ளுகிறதும் அதை விட்டு விடுகிற பழக்கமும் அந்த எண்ணம் நமக்கு வராமல் இருக்கிறதா. ஆனா பவுல் ரொம்ப அழகாய் சொல்கிறார், உங்களில் தேறினவர்கள், நம்ம தேறினவர்கள் யாரும் எப்படி செய்யணும்னா, இந்த சிந்தையா இருக்க கனவும் எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இங்கே வேதம் சொல்லும் பொழுது எந்த காரியத்திலாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் என்று சொல்லும் பொழுது பவுல் என்ன சொல்ல வர்றாரு, அவர் பல விஷயங்களை போதிக்கிறார்ல, எல்லா விஷயங்களும் இந்த விசுவாசிகளுக்கு புரிவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா பேதுருவே சொல்றாரு, பவுல் பிரசங்கம் பண்ணுகிற நிறைய பிரசங்கம் எனக்கு புரிய மாட்டேங்குதோ அடிக்காது. பேதுருடைய நிருபத்தை எழுதும் பொழுது பவுல் தன்னுடைய பிரசங்கங்களிலும் தன்னுடைய ஏடுகளில் எழுதின நிருபங்களுக்கு பல வார்த்தைகள் எனக்கு புரியல அப்படிங்கிறார். அப்ப இந்த பிலிப்பு சபைக்கு பவுல் சொல்லும்போது சொல்றாரு, எந்த காரியத்திலேயாவது நீங்கள் வேற சிந்தையா இருந்தால் சொல்லும் பொழுது உங்களுக்கு புரியல அப்படின்னா, உங்களுக்கு சில விஷயங்களை அறிய முடியல, நான் எழுதுகிற வார்த்தைகள் உங்களுக்கு ஒருவேளை புரிந்து கொள்வதற்கு, அறிந்து கொள்வதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு அந்த எண்ணம் வரல அப்படின்னா, உங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியல அப்படின்னா, அதையும் தேவன் தான் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பொழுது பல விஷயங்களை போதிச்சார். ஆனா அங்கிருந்த பரிசேயர்கள், வேத பாடங்கள், வேதத்தை கரைத்து குடித்தவர்கள், பைபிள் சொல்லுது இயேசுவான ஒண்ணு போதிக்கிறாரு, ஆனா அதை புரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் யாருக்கு இல்லைன்னு கேட்டீங்கன்னா, அந்த பரிசேயன் வேத பாடத்துக்கு இல்லாம போச்சு. ஏன்னா அவன் அறிந்ததான் நியாயப்பிரமாணம் வேறு, அப்படிதான் படிச்சுட்டு இருந்தான். ஆனா இவர் அதே பிரமாணத்தை கொண்டு அதே வார்த்தையை போதிக்கும் பொழுது, ஏசையாவில் இருந்து சொல்லப்படுது என்ன பத்திதாப்பான்னு சொல்லும் போது கூட, இவர் மேசியா என்பதை பல நேரங்களிலே வெளிப்படுத்தின பொழுதும் கூட அதை புரிஞ்சுக்க முடியாது. அப்ப வேதாகமத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்ட, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள் பல பேருக்கு புரியாம இருந்திருக்கு. நீங்க பவுல் அதான் சொல்றாரு, ஒருவேளை தேறினவர்கள் நீங்கள் ஓடுங்கப்பா, ஓட ஆரம்பிங்க, பல அழைப்பை பெற்றுக்கொள்ள முடியாது ஓடுங்க, ஆனால் முதிர்ச்சி உள்ளவர்களை போல நடந்துக்கோங்க. அப்படி ஓடும் பொழுது சில விஷயங்கள், நான் சொல்லுகிற விஷயங்கள் ஒருவேளை புரியாம கூட இருக்கலாம். தேவ சமூகத்தில் அமர்ந்து, தேவனே இது என்ன என்பதை எனக்கு வெளிப்படுத்துங்கள் என்று நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவாங்கிறார். அடுத்த வருஷம் பார்ப்போம், ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ, இன்னைக்கு உங்க ஸ்டாண்டர்ட் என்ன, நீங்க எந்த அளவுக்கு தேறி இருக்கிறீர்களோ அது முதல் நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறீங்களோ அதுல நீங்க எப்படி இருங்க, ஒழுங்காய் நடந்து கொண்டு. எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம எந்த ஸ்டாண்டர்ட்ல, ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, நம்முடைய ஆவிக்குரிய ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, அதுல நீங்க எப்படி இருங்க, ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்பாங்க. அப்ப மூணாவது பவுலடிகளா சொல்கிறாரு, நீங்கள் முதிர்ச்சியுள்ளாய் நடந்து கொள்கிறேன். அப்புறம் 17 முதல் 19 வரைக்கும் நீங்கள் ஜாக்கிரதையுள்ளவராய் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நீங்க எல்லாருமே ஜாக்கிரதையா நடங்க. ஏன் ஜாக்கிரதையா இருங்க, சகோதரரே என்று ஆரம்பிக்கிறார் பாத்தீங்களா. சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு முன்பதாக பல ஊழியர்கள் அது இருப்பாங்க, நிறைய பேர் உங்களை வழிநடத்த இருப்பாங்க. ஆனால் சரியான நிலைமையிலே உங்களை வழிநடத்தக்கூடியவர்களை நீங்கள் மாதிரியா வச்சு நடங்க அப்படிங்கிற. இன்னைக்கு பாருங்க, இப்ப நான் ஊழியக்காரர் வச்சுக்கோங்களேன், உலகத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஊழியர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். உண்மைதான், நிறைய பேர் கர்த்தருடைய போதத்தை போதிக்கிறாங்க. எல்லாரையும் நம்ம மாதிரியா வச்சுக்கிற முடியுமான்னு கேட்டா கிடையாது. அங்க ரொம்ப அழகாய் சொல், சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோட்டு. நாங்க எதை கற்றுக் கொடுத்தோமோ, எங்களுடைய போதனை எதை போதித்ததோ அதை போதிக்கக்கூடிய, அதன்படி நடத்தக்கூடிய, அதை வழிகாட்டக்கூடிய அநேகர் இருப்பாங்க. அவங்களை மட்டும் நீங்க பின்பற்றுங்க. ஏன்னா இன்றைக்கு கள்ள உபதேசத்தார்கள் நடந்துட்டாங்க. நீங்க 2ஆம் அதிகாரத்துல படிச்சோம்ல, 1ஆம் அதிகாரத்துல இருந்து படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த திருச்சபையில சில கள்ள உபதேசத்துக்காரர்கள் நுழைஞ்சிட்டாங்க. இதே 3ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது நீங்க எச்சரிக்கையா இருங்கள். எதற்கு? நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அந்த திருச்சபையிலே கள்ள உபதேசத்துக்காரர்கள் போதவர்கள் நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி நுழைந்த பொழுது சொல்றாரு, நீங்க எல்லாரும் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நாங்கள் வழிகாட்டின அந்த வழியை ஒரு பிரசங்கித்தால் நீங்க பின்பற்றுங்க, நாங்கள் கற்றுக் கொடுத்த போதனையை போதித்தால் நீங்க அதை பின்பற்றுங்க, எல்லாரையும் அல்ல. இது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட. ஏன்னு சொல்றாருன்னா, ஏனெனில்
அந்த சொல்றப்ப ஏன் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்? ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். இப்ப அந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. எப்பா, போதிக்கிற எல்லாரும் நல்ல போதகர்கள் கிடையாது. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற எல்லாருமே நல்ல பிரசங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே தேவனால் அனுப்பப்பட்டு சொல்ல முடியாது. நம்ம தான் 3ஆம் அதிகாரத்துல ஆரம்பத்தில் படிச்சோம் பாத்தீங்களா? கொள்ளாத வேலையாட்கள் நமக்கு தேவனால் அனுப்பப்படாது, தேவனால் எழுப்பப்படாது, உண்மையாகவே தேவன் அழைக்காத ஒருவேளை ஊழியர் தங்களை ஊழியர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு இருக்கலாம். ஆனா அவங்க எல்லாருக்கும் நீங்க எச்சரிக்கையா இருக்கும். எல்லாருமே வேதத்தை போதிக்கிற எல்லாருமே போதர்கள் அல்ல. ரொம்ப ஜாக்கிரதையா. ஏன் அப்படின்னா, ஏனெனில் அநேகர் வேறு விதமா நடக்கிறாங்க. அந்த வசனத்தை படிக்கும்போது சொல்றாரு, அவர்கள் சிலுவைக்கே பகைஞர். இப்ப நான் கண்ணீரோடு சொல்கிறேன். 19 வசனத்துல சொல்றாங்க, அவர்களுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் என்னவா? வயிறு. அதாவது இந்த கள்ள போதகர்களுடைய போதகர்களை 3 விதத்தில் பேசுறார். ஒன்று, அவருடைய தேவன் என்னதான்? வயிறு அப்படிங்கிறார். அது எதை பத்தி பேசுகிறது? சுய இச்சை. இந்த கள்ள போதகர்கள் எப்படிப்பட்டவா இருக்கிறாங்க கேட்டா, ஒன்று, தன் சுய இச்சைகள், தன்னுடைய சுய விருப்பத்தை இந்த சபையின் மூலமாக நிறைவேற்றிக் கொள்வாங்க. எனக்கு நிறைய விருப்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு கூட்ட ஜனம் தேவை. அப்ப அந்த ஜன கூட்டத்துக்கு தன்னுடைய விருப்பத்தை என்ன செய்வாங்க? இவர்கள் மூலமாக அவர்கள் கொடுக்கிற பணம், அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுகள், அவர்கள் கொடுக்கக்கூடிய காரியங்களை வைத்துக் கொண்டு தன்னுடைய சுய இச்சைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஊழியக்காரர்களை தான் பைபிள் சொல்லுது. அவருடைய தேவன் முழுக்க முழுக்க யாருன்னு கேட்டா வயிறு. தன் இச்சைகளுக்காக மாத்திரமே ஊழியம் செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்களை இங்க வேதம் சொல்லுகிறது. பவுல் அப்பா கற்றுக் கொடுக்கிறார். எப்பா, இவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு. ஏன்னா அவர்கள் முழுக்க முழுக்க உங்களுடைய ஆத்மாவை குறித்த கரிசனம் கிடையாது, தன்னை குறித்த கரிசனை. தனக்கு என்ன வேண்டுமோ அதை நிறைவேற்றிக் கொள்ள, தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள அவர்கள் அநேக தரம் வாஞ்சிப்பாங்க. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் செய்யறாங்க. தனக்கு தன்னுடைய இச்சைகளை, தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு இந்த ஊழியம் என்கிறதான ஒரு கருவியை கையெழுத்திட்டாங்க. அதை ஒரு தொழிலாக பாவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய அநேக கள்ள போதகர்கள் இன்றைக்கு பெருகுவதற்கு காரணம் அதுதான். தன்னுடைய சுய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு இது ஒரு கருவி. தேவன் சொல்லுகிறார், தேவன் தேவன் என்ற பெயர், தேவனுடைய பெயரிலே இன்றைக்கு பலவிதமான மோசடிகள் இன்றைக்கு நடக்கிறது. நம்ம ரொம்ப ஜாக்கிரதை, நம்மளும் சாக்கிரதார்கள். அன்றைக்கு பிலிப்பி சபைக்கு மாத்திரமல்ல, நமக்கும் அதுதான். எதற்காக நுழைத்திருக்கிறார்கள்? எதற்காக திருச்சபையில் இந்த போதனைகள் இருக்கிறது? என்ன காரணம், என்ன நோக்கம்? புரிஞ்சுக்கணும். இங்க பவுல் அடிகளார் அங்கே இருந்த கள்ள போதனை பார்த்து சொல்றாரு, இவங்க ஏன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாங்க? இவர்கள் ஏன் இன்றைக்கு இந்த நியாயப்பிரமாணத்தை போதிக்க ஆரம்பிக்கிறாங்க? இவர்கள் ஏன் இப்படி நான் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளுக்கு மீறி பேசுகிறார் என்பதை இவர்களுக்கு சொல்லும் பொழுது சொல்றாரு, இவருடைய தேவன் யாருன்னா முழுக்க முழுக்க வயிறு தான், சுய இச்சைகள் தான். தன்னுடைய இச்சைகளை தீர்த்துக் கொள்வதற்காக மாத்திரமே இதை என்ன செய்யறாங்கன்னா ஊழியம் செய்கிறாங்க. இரண்டாவது சொல்றாரு, அவர்களுடைய மகிமை அவர்களுடைய இலச்சை. அதாவது தங்களுக்கென்ற மகிமையே தேடிக்கொண்டிருப்பார்கள். இவங்க யாரு அப்படின்னு கேட்டா, தன்னுடைய மகிமை, தன்னுடைய நாமம், தன்னுடைய பெயரை மகிமைப்படுத்திக் கொள்வதற்காக இந்த ஊழியத்தை செய்யக்கூடியவர்கள். இந்த கள்ள போதகர்கள் ஒன்று தன்னுடைய விருப்பத்தை, சுய இச்சைகளை தீர்ப்பவர்கள். இரண்டாவது சுய மகிமையை தேடுபவர்கள். சுய இச்சை மாத்திரமல்ல, சுய மகிமை. தன்னுடைய பெயர் தெரியப்பட வேண்டும், தன்னுடைய பெயர் எப்படியாவது வெளியில எல்லாராலும் போற்றப்பட வேண்டும். தன்னுடைய சுய மகிமைக்காக, தன்னுடைய மகிமையை, தன்னுடைய பெயரை விளங்க செய்வதற்கு இவர்கள் அநேக பிரயாசப்படுவார்கள். இது நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். இது நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிக்கலாம். இந்த போதகர்களை எப்படி இனம் கண்டுகொள்ள முடியும்? இந்த போதகர்களுக்கு நம்ம எப்படி தற்காத்துக் கொள்ள முடியும்? சுய இச்சைகளையும் சுய மகிமையும் தேடக்கூடியவர்கள். மூன்றாவது சொல்றாரு, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த உபதேசக்காரர்கள் தேவனை சாராமல் உலகத்தை சார்ந்து போகக்கூடியவர்கள், உலகத்துக்குரிய தேடக்கூடியவர்கள். தேவனை சார்ந்து, தேவனை பின்பற்றி, தேவனிடத்திலே தனக்கு நன்மை நடக்கும் என்று தேவனை சாராமல் இவர்கள் தேடுவதெல்லாம் எது கேட்டீங்கன்னா, உலகத்துக்கு அடுத்தவர்களையே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். உலகத்துக்குரியவனையும் உலகத்துக்கு அடுத்த பொருட்களையும் இதையே சிந்தித்துக் கொண்டு அதன்படி வாழக்கூடியவர்கள். தேவனை சார்ந்த வாழ்க்கை அல்ல, சுய இச்சை,
அது மாத்திரமல்ல சுய மகிமை, அது மாத்திரமல்ல தன்னுடைய வாழ்க்கையில் பூமிக்குரிய இந்த உலகத்துக்குரியதை மட்டுமே அவர்கள் சார்ந்து வாழக்கூடியவர்கள். இதைத்தான் பவுல் ரொம்ப அழகா பேசுறார். சகோதரர்களே, நீங்கள் தேடினவர்களை போல நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களால் மிக எளிதாக இவர்களுக்கு உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும். ஜாக்கிரதையா வாழ்வீங்க. நீங்க முதிர்ச்சி அடையல அப்படின்னா, நீங்கள் குழந்தைகளை போல இருப்பீங்க அப்படின்னா எல்லாரையும் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா நீங்க வளரவே இல்லை, முதிர்ச்சியாகவே இல்லை. எல்லாரையும் நம்புவீங்க. நீங்க எல்லாருக்கிட்டையும் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, இப்ப இவங்களும் நல்லவங்க, எல்லாம் நீங்க இவங்கெல்லாம் உண்மையான ஊழியர்கள்லாம் நம்பிடுவீங்க. ஒரு குழந்தைக்கு தெரியாதுல யாரு திருடன், யாரு நல்லவர்கள் தெரியாது. ஏன்னா அது எல்லாத்தையும் நம்பும். பவுலவன் சொல்ற, நீங்க ஃபர்ஸ்ட் முதிர்ச்சி ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த போதகர்கள் கள்ள போதகர்களா இல்ல உண்மையாகவே நம்முடைய திருச்சபையுடைய முன்னேற்றத்திற்காக, நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சிக்காக மாத்திரமே கருசனை கொண்டு வருகிறவர்களா? எப்படி நம்ம யோசிக்கணும். இங்க பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த யூத போதகர்கள், இந்த யூத மத போதகர்கள் அத்தனை பேரும் உள்ளே வந்ததுடைய நோக்கம், இந்த பிலிப்பு பட்டணம் ஒரு, நான் முதலே சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரிச்சஸ்ட் பட்டணம், நல்ல ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு பட்டணம், கல்வியை பெருகின ஒரு பட்டணம். ரோமானியர்கள் அநேக ரிட்டையர்ட் ஆகி அங்கதான் இருப்பாங்க. ரோமுடைய அவர்கள் ராணுவ தளவாடம் இருந்தது. காயப்பட்டு அந்த தீ காயப்பட்டோ இல்ல போரத்தில் காயப்பட்டவர்கள் தங்கக்கூடிய ஒரு பெரிய பட்டணம் அது. ஆகவே அதிகமாக பணம் படைத்த ஐஸ்வர்யவான்கள் தங்கிக்கூடிய பட்டணம். ஆகவேதான் பவுல் சொல்றாரு, ஏன் இந்த திருச்சபையை தேடி அனைவர் வருகிறார்கள். எருசலேம் அன்னைக்கு பயங்கர வறுமையில் இருந்தாங்க, அங்க யாரும் போகல. பிலிப்பு பட்டணத்துக்கு அங்கிருந்து வருவதற்கு காரணம் என்னவென்று கேட்டா, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை, தன்னுடைய சுய மகிமை. அது மாத்திரமல்ல, இவர்கள் உலகத்துக்குரியவர்களையே சிந்திக்கிறவர்கள், உலகத்துக்கு அடுத்ததையே சிந்திப்பார்கள். தேவனை சார்ந்த ஒரு வாழ்க்கை அல்ல, அந்த உலக மனிதர்களை சார்ந்த ஒரு வாழ்க்கை. இவர்கள் எனக்கு என்ன செய்ய முடியும், இவர்கள் மூலமாக எனக்கு என்ன லாபம், இவர்கள் எனக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று அங்கிருந்து திருச்சபை விசுவாசியுடைய கரங்களை எதிர்பார்த்து இவர் வந்த ஒரு மனிதர்கள். அதான் பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, இவருடைய முடிவு அழிவுதான், ஆனால் அழிந்து போகக்கூடிய அந்த மனிதர்களை நீங்க நம்பாதே அப்படிங்கிறார். ஜாக்கிரதையா நடந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கை ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம மிக முதிர்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழணும், ஜாக்கிரதையோட வாழ்க்கை வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, கடைசியா 20-21 வசனத்துல பேசுறாரு, நாம் எப்படி நடக்க வேண்டும். நம்முடைய குடியிருப்பு பரலோக குடியிருப்பு அல்லவா, அப்ப பரலோக குடியிருப்பு வாரிசுகளை போல நடந்து கொள்ளுங்கள். நம்ம சாதாரண மனிதர்கள் அல்ல, பரலோக வாரிசுகள். இந்த பரலோக வாரிசுக்குரியலை போல நடந்து கொள்ளுங்கள் சொல்லிதான் 20-20 சொல்றாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ரொம்ப அருமையான ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. அநேக இறப்பு வீடுகள் அதை வாசிக்கும்ல, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய குடியிருப்பெல்லாம் எதுன்னு கேட்டா பரலோக குடியிருப்பு. இந்த பரலோகத்திலிருந்து ஒரு வருவதற்கு நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப எதிர்பார்த்து ஒருவரை காத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, அப்ப அதை மனதில் வைத்துக் கொண்டு நம்ம வாழ்வோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரம், அதாவது அழியக்கூடிய சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரமாக, அதாவது பாவமற்ற அழியாத சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இது நம்முடைய பெரிய நம்பிக்கை, எல்லா கிறிஸ்தவர்களும் இருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை தான். அப்ப நீங்க எப்படி வாழுங்க, இது அழியக்கூடிய சரீரம். அப்ப நம்ம எதை தேடி ஓடணும், எப்படிப்பட்டவர்களை வாழணும் கேட்டா, நம்ம ஒரு மகிமையான சரீரத்தை பெறப்போகிறோம். அதை வாஞ்சித்து அதை விரும்பி அதற்கான எண்ணத்தோடு இந்த பூமியில வாழுங்க. என்னதான் வாழ்ந்தாலும் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குது. அப்ப இது நம்முடைய குடியிருப்பு கிடையாது. இது ஒரு டெம்பரவரியா வாழக்கூடிய ஒரு காலம், ஒரு இடம், அவ்வளவுதான். அப்ப நம்ம பெர்மனண்டா ஒரு இடத்துக்கு போறோம் அல்லவா, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பூமியில வாழ்ந்துடும். நீங்க பல நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 2 மணி நேரம் ஆராதனை, 2 மணி நேரம் ஆராதனை. ஆனா பரலோகத்துல எத்தனை மணி நேரம் ஆராதனை? 1 மணி நேரமா, 1/2 மணி நேரமா? நான் அதை யோசிப்பேன், நம்ம ஆளுக்கு எவ்வளவு கஷ்டப்பட போறாங்க அப்படின்னு பாருங்க. இங்க வாரத்துல ஒரு 2 நாள் ஆராதனைக்கே பாதி தூங்கி விழுவும் கீழே, அப்புறம் கைய கால ஆட்டிக்கிட்டு இருக்கோம், ஒரு பக்கம் வாங்க பயங்கர கஷ்டம். நம்ம ஆளுக்கு 2 மணி நேரம் உட்காந்து பயங்கர கஷ்டமா இருக்கும். நான் யோசிப்பேன், நம்ம ஆளுக்கு எப்படி அங்க வந்து அது 24 hours, அது அன்ஸ்டாப்பபிள், அது நிறுத்த, அது நித்தியம்ங்கிறார். நித்தியமாக ஆராதிக்க போறவங்க என்ன ஆராதிக்க போறாரு, அவரை பார்க்கும் பொழுது அது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியும் ஆரவாரமும்
அந்த தெய்வத்தை பார்க்கும்போது நம்ம பேச வேணாம் போல, அதே ஆட்டோமேட்டிக்கா வந்து நினைக்கிறேன். ஆராதிக்க போறோம், அவ்வளவுதான். அந்த ஆராதனை எப்படி இருக்க போறது நமக்கு அதெல்லாம் தெரியல நமக்கு. ஆனா அவரை பார்த்து அவருடைய பரிசுத்தமான நிலையை, அவருடைய அந்த அந்த மேன்மை, அந்த வல்லமையெல்லாம் பார்த்து நம்முடைய வாய்களை திறந்து நம்ம என்னெல்லாம் சொல்ல போறோம் தெரியல. ஆனால் அது ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி கிடையாது. அது நித்திய நித்திய காலமாக ஆராதிக்க போகிறோம். இந்த சரீரம் கூட நம்ம நினைக்க ஒருவேளை இந்த அழியக்கூடிய சரீரத்துல இருக்கிறதுனால நமக்கு அந்த டயர்டு இருக்கு. அதாவது அழியக்கூடிய சரீரம் இல்ல, அற்பமான சரீரம். இதுல நமக்கு அந்த என்ன இருக்குன்னா, கொஞ்சம் நோய்கள் நிமித்தமாக, இல்ல உடம்பு வேலை பார்த்த டயர்டு நிமித்தமாக, இல்ல மாத்திரை போட்டது நிமித்தமாக ஏதோ ஒண்ணு பிரச்சனை இருக்குன்னா நம்மளால ஒருவேளை செய்ய முடியல நினைக்கிறேன். ஆனால் அந்த சரீரம் எப்படிப்பட்ட சரீரமா? மகிமையான சரீரம். இதெல்லாம் ஒரு எப்படின்னா ஒரு அற்புதகரமான ஒரு அது உணர்வு. அதான் ஒரு விசுவாசி இந்த சரீரத்தை விட்டுட்டு மகிமையின் சரீரத்தை பரப்புகிறோம். அது அவரை தரப்போறார் நமக்கு. அந்த மகிமையின் சரீரத்தை தந்த கிறிஸ்துவை இன்றைக்கு நிழலாட்டமாய் பார்த்து ஆராதிக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தீங்கன்னு சும்மா அவரை பார்க்கல, ஆனா விசுவாசத்தினாலே நிழலாட்டமாய் அவரை ஆராதிக்கிறோம், வெறும் அப்பம் ரசத்தை வச்சு. ஆனா இயேசுவர் எப்படி இருப்பார் யாருக்குமே தெரியாது. வெளிப்படுத்தின விசேஷத்துல அவருடைய உருவத்தை வர்ணித்திருக்கிற, அவ்வளவுதான். ஆனா ஒரு நாள் நேரடியாக பார்க்கும் பொழுது அவர் என்ன உருவத்தில் இருப்பார், அங்க என்ன நடக்க போகிறது, அதெல்லாம் யோசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்திலே பல விஷயங்களை பவுல் நம்ம யோவான் கற்றுக் கொடுக்கிறார் அல்லவா. அது ஓயாத ஒரு ஆராதனை கூடமா மாறப்போகுது. அநேக பரிசுத்தவான்கள் அங்கே நின்று கர்த்தரை ஆராதிக்க போகிறார்கள். இன்றைக்கு நம்ம வேதாந்தத்தில் படிக்கக்கூடிய அநேக பரிசுத்தவான்களை அங்க நேரடியா பார்க்க போறோம். பவுல்னு சொல்றோம், அந்த பவுல நம்ம பார்க்க போறோம். விசுவாசின் தகப்பன் ஆபிரகாம்னு சொல்றோம், அவரை பார்க்க போறோம். இந்த ஈசாக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் தகப்பனு கீழ்ப்படிஞ்சு அங்க பலியாய் இருந்தார் என்று சொல்லி அவரை பார்க்க போறோம். இப்படி பல மனிதர்கள், பாவத்தை விட்டு ஓடுவதான யோசேப்பு, உபத்திரவத்தை சகித்துக் கொண்ட யோபு, அது மாத்திரம் சிங்க கெதிக்குள்ளே போடப்பட்டதான தானியேல், அங்கே அக்கினிக்குள்ளாக போனது 3 நண்பர்கள், இப்படி நம்ம சரித்திர புருஷராய் படித்ததான பிரசங்கித்ததான அநேக மனிதர்களை நேரடியாக பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம். அதை விட மேன்மை இந்த உலகத்துக்கு மனுஷனாய் வந்த இயேசு கிறிஸ்துவான நேரடியா பார்க்க போறோம், பரலோகத்தை காண போகிறோம். இதெல்லாம் ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய பெரிய மகிழ்ச்சியும். அதுதான் நம்மளை இன்னைக்கு என்ன செய்யுதுன்னா அவருக்காக ஓடுபடியா இருக்கு. அதான் பவுல் சொல்றாரு, எப்பா நம்ம குடியிருப்பு பரலோகத்துல இருக்கிறது, ஆகவே நீங்க பரலோக வாசிகள், அதை போல இந்த பூமியில நீங்க வாழ்ந்துடுங்க. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ அன்னைக்கு உங்களுடைய சிட்டிசன்ஷிப் மாறிடுச்சு, உங்களுடைய குடியிருப்பு மாறிடுச்சு. ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஓகே, அது முடிவு அறிவு முடிஞ்சிருச்சு. ஆனா என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனோ அன்றிலிருந்து என்னுடைய குடியுரிமை எங்க எழுதப்பட்டாச்சு கேட்டா பரலோகம். நம்ம எல்லாருக்கும் மகிழ்ச்சி அதுதான். நம்மை விட்டு போனதானே, நம்மை விட்டு போயிருந்ததான நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உற்சாகங்கள், நம்ம கூட இருந்த நிறைய மனிதர்கள் பரலோகத்தில் தேவனை தரிசிக்க முடியாது இருப்பார். இதெல்லாம் தான் நம்ம நம்பிக்கை. அதான் நிறைய மரண வீடுகள் இப்படிதான் மாறுபடுத்துறோம்ல. இன்றைக்கு அவரை விதைக்கிறோம், ஒரு நாள் எங்க பார்ப்போம் என்றால் தேவ சமூகத்தை நித்தியமாய் பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு பெரிய மகிழ்ச்சி. இந்த நம்பிக்கைதான் நம்மளை அவருக்கு நேராய், அவருக்குள்ளாக நம்மளை வாழ வைக்கிறது, வளர வைக்கிறது. அதான் பவுல் சொல்றார், நீங்கள் அதை போல பரலோக வாசிகளை போல, வாரிசுகளை போல நடந்து கொள்ளுங்கள், ஜாக்கிரதையா நடந்து கொள்ளுங்கள், முதிர்ச்சி உள்ளவர்களை போல நடந்து கொள்ளுங்கள் என்று 3 நடக்கைகளை பற்றி சொல்லிதான் 3ஆம் அதிகாரத்தை முடிக்கிறார். அப்ப அருமையான பவுலடிகளார் ஒவ்வொரு அதிகாரங்களிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் பேசிட்டு வராங்க. இப்ப 4ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது கடைசியாக இந்த அதிகாரத்தை பார்த்து நினைச்சாருன்னு அவரு முடிக்கிறார். 4ஆம் அதிகாரத்திலே அவர் இந்த சபையாருக்கு இன்னும் ஒரு சில விஷயங்களை, ஆலோசனைகளை சொல்ல வேண்டும் என்று விரும்பி முதல் வசனத்தை ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே. பாருங்க, இந்த நிருபத்துல இதோடு சேர்த்து ஒரு 5 முறை வந்துருச்சு, சகோதரரே சகோதரரே சகோதரே என்ற வார்த்தை. ஏற்கனவே 1ஆம் அதிகாரத்துல படிச்சிட்டோம். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சகோதரிங்கிற வார்த்தை இருக்கும். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இருக்குது. அதே 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருக்குது. இந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருக்குது. இதே 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருக்கும் சகோதரரே என்ற வார்த்தை. ஏறக்குறைய 5 இடங்கள்ல இந்த பிலிப்பு நிருபத்திலே பவுலடிகளார் இந்த சபையாருக்கு, பிலிப்பு சபையாரை சகோதரன் அழைக்கிறார். 1:12 3ஆம் அதிகாரத்துல 2 இடத்துல இருக்கு. 1ஆம் வசனமும் 17ஆம் வசனமும். 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல இருக்கு. அப்ப இந்த சகோதரரே என்று சொல்லும் பொழுது பவுல் தன்னை இந்த சபையோடு எந்த அளவுக்கு தன்னை இணைத்துக் கொள்கிறார் பாருங்க. ரொம்ப பிரியப்பட்ட ஒரு சபை.
அது பார்த்து சொல்ல பாருங்க, எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரர்கள். அப்ப இவருக்கு ஆத்மாக்களை பார்க்கும்போது அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி நினைக்க, அவ்வளவு வாஞ்சிக்கிறார், ரொம்ப பிரியப்படுறாரு. அதாவது ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ரொம்ப வாஞ்சையா இருக்க வேண்டியது, பிரியப்பட வேண்டியது யாரை பத்தி கேட்கும்போது விசுவாசிகளை பார்க்கும்போது, அதுவும் இந்த விசுவாசிகள் இவரால் பெற்றெடுக்கப்பட்ட, ஆவிக்கு ரீதியில பெற்றெடுக்கப்பட்ட விசுவாசி. அப்ப இவருக்கெல்லாம் மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பூமியில ஊழியத்துக்கு வெகுமதி கிடைக்கலாம்னு பரவாயில்ல, நீங்க தான் அந்த வெகுமதிக்கிறார், எங்களுக்கு நீங்க தான் பெரிய பரிசு அப்படிங்கிறார். அதான் பின்னாடி பேசுறது, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் மாணவர்களே. அதாவது இவருக்கு என்ன அப்படின்னா, இந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறது அப்படின்னா ஒரு பெரிய கிரீடத்தை தூக்கி தலை வைக்கிற மாதிரி அவருக்கு அவ்வளவு சந்தோஷப்படுறார். ஒரு ஆத்துமாவை சம்பாதிப்பது அவருக்கு பெரிய ஒரு சந்தோஷம். இந்த உலகத்துல பவுல் உங்களுக்கு எது பெரிய சந்தோஷம்? இன்னைக்கு ஊழியத்துக்கு போனாங்க, ஒரு 50,000 ரூபாய் காணிக்க வந்துச்சு, இது சந்தோஷமா? இல்ல அந்த ஊழியத்துல ஒரு ஆத்மா சந்திக்கப்பட்டுச்சு, ரட்சிக்கப்பட்டுச்சு, எது சந்தோஷம் கேட்டா அவர் சொல்லுவாரு, ஐயா எனக்கு உண்மையிலேயே ஒரு பொற்கிடம் சூடுவதை விட ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு வந்து அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் பாரு. ஆனா ரொம்ப அழகா பேசுறாரு, எனக்கு பிரியமான, எனக்கு இந்த உலகத்துல எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டா சபையாரை பார்க்கும்போது பிடிக்கும். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா தேவ சமூகத்திலே முத்துக்களை போன்று பெரிய ஆத்துமாக்கள். தேவனுடைய திருச்சபை என்கிற அந்த சபையை இன்றைக்கு கட்டி கொண்டிருக்கிறார் அல்லவா? இந்த சபையில இவர்கள்லாம் ஒவ்வொரு கற்கள், ஜீவனுள்ள கற்கள். இதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரியம் இருக்குது. அது மாத்திரம் வாஞ்சிக்கிறேன், உங்களை எல்லாம் பார்ப்பதற்கு வாஞ்சிக்கிறேன், உங்களை நினைக்கும் பொழுது எனக்கு வாஞ்சியா இருக்குது. அது மாத்திரமல்ல, எனக்கு சந்தோஷம் நீங்க தான், எனக்கு கிரீடமும் நீங்க தான். இதைத்தான் பவுல் ஆத்துமாக்களை அவர் அந்த அளவுக்கு நேசிச்சார். விசுவாசிகள் ரொம்ப நேசித்து பழகினார், ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. இந்த பவுலடிகளை அவர்தான் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எது பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கணும்னு கேட்டா, ஏன் மூலமா நான் ஒரு ஆத்மாவை நான் சம்பாதித்தேன் என்று சொல்லுவது ஒரு பெரிய மகிழ்ச்சியை நான் கொடுக்கும். இந்த உலகத்துல எதை நான் அச்சீவ் பண்ணிட்டேன், என்னுடைய இலக்கு என்ன, நான் எதை சாதித்தேன் என்று கேட்கும் பொழுது ஒரு 1000 பிரசங்கம் பண்ண பிரதர் அது கிடையாது. அதை விட மேலானது ஒரு ஆத்மாவை நான் சம்பாதிச்சு, இதுதான் எனக்கு சந்தோஷம். நம்ம நிறைய மிஷனரிமாருடைய வாழ்க்கையை தான் பார்த்தோம். அன்னை தெரசாமா எந்த மேடை பிரசங்கம் பண்ணல, ஒரு 10,000 பேர் இருந்தாங்க பிரதர் ஒரு பிரசங்கம் பண்ணாங்க கிடையாது. கிரஹாம் ஸ்டேன் ஒரிசால் செத்து போனவர், அவர் பெரிய பெரிய மேடை பிரசங்கம் கிடையாது. டேவிட் லிவிங்ஸ்டன், அநேக தேவ பிள்ளைகள் கர்த்தருக்காக ஆத்தும ஆதாயம் செய்தவர்கள் வெளியிலேயே தெரியல. பெரிய பெரிய ஸ்டேஜ் போட்டு பெரிய கன்வென்ஷன் கூட்டங்களை பிரசங்கம் பண்ணாதவர்கள். ஆனால் அவர்கள் செய்தது என்ன கேட்டீங்கன்னா, இந்த பெரிய கூட்டங்களை பிரசங்கிச்சதை விட தனிப்பட்ட ரீதியிலே காடு மாடு மலை, காடு மேடு என்று பார்க்காமல் மலைகள் ஏறி இந்த ஒரு ஆத்மாவை தேடி ஒரு ஆத்மாவை சம்பாதிச்சாங்க. பாத்தீங்களா? பைபிள் சொல்லுது, இதுல எது பிரதர் பெரிய விஷயம், தேவனுக்கு எது ரொம்ப பிடிக்கும் கேட்டா, எது பரலோகத்தையே சந்தோஷமாக்குதுன்னு கேட்டா, ஒரு ஆத்மா ரசிக்கப்படுவது பரலோகத்துக்கு சந்தோஷமா. அங்க இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க, பரலோகமே சந்தோஷம் அடைகிறது. ஆகவே ஒரு ஆத்மாவை நம்ம ஒரு ஆத்மாவை அழிவிலிருந்து மீட்டுக் கொள்வோம் என்றால் நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? பரலோகத்தையே மகிழ்ச்சி அடைய வைக்கிறோம். அதுதான் கர்த்தருக்கு எனக்கு ஏன் கர்த்தர் விரும்புறாரு. இன்னைக்கு இந்த விசுவாசி கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துட்டாரு, கர்த்தருடைய காணிக்க பேரை போட்டாரு, பரலோகம் ரொம்ப மகிழ்ச்சி அடைச்சிருமா? அது கிடையாது. இல்ல இந்த பிரதர் டெய்லி ஊழியத்துக்கு போறாரு, பரலோகம் மகிழ்ச்சி அடையுமா? அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆத்மாவை நான் தேவனுக்கு நேராக ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு வந்தால் அது தேவனுடைய பரலோக ராஜ்யமே அது பயங்கர கழிப்பா இருக்கும், பயங்கர மகிழ்ச்சி ஆகும். இன்னைக்கு ஒரு ஆத்மா பரலோகத்துடைய குடியுரிமை பெற்றுச்சுப்பா, அதுக்கு யார் உதவி செஞ்சது? பவுல் தான். அந்த பேர்ல நீங்க நாள் வரணும். எத்தனை வருடம் கிறிஸ்தவனா இருந்தேன் என்பது அல்ல, என் மூலமாக எனக்கு கிரீடமாக யார் இருக்கணும்னு கேட்டா, ஏதாவது ஒரு மனுஷனுக்காக, ஏதாவது ஒருத்தருக்காக. ஒரு மனிதனை நான் தேவனுக்கு நேராக வழி நடத்தி விட்டேன் என்றால் அதுதான் சக்சஸ். அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தேன் என்பதற்கான ஒரு முடிவுரை. அதுதான் அவ்வளவுதான் சொல்றேன். எனக்கெல்லாம் மகிழ்ச்சி அல்ல. இன்னைக்கு ஜெயில போட்டாங்க, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. உங்களெல்லாம் பாக்குறது ரொம்ப மகிழ்ச்சி. உங்ககிட்ட நான் பேசுறது, ஆலோசனையாக எழுதுவது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நீங்க தான் எனக்கு கிரீடம். 1000 பொன் கிரீடங்களை விட ஆத்துமாக்களாகி நீங்க தான் கிரீடம். அப்புறம் சொல்றாரு பாருங்க 2வது வசனத்துல, கர்த்தருக்கு ஒரே சிந்தையா இருக்க. நம்ம ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, ஏதியா சிந்திகையாளுக்கு புத்தி சொல்லுகிறேன். இந்த அம்மா இந்த 2 பேரை வச்சுதான் நம்ம 2ஆம் அதிகாரத்தை படிச்சோம்ல.
ஒரு 2 பேருக்குள்ள மனக்கசப்புகளை எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று 2ஆம் அதிகாரத்துல படிச்சோம். இந்த 2 ஸ்திரீகளை குறித்து இவங்க என்ன, இவங்க ஒருவேளை இந்த அந்த ஆற்றங்கரை ஓரத்துல ஸ்திரீகள் வந்தாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அங்க வந்துதான் பவுல் ஆரம்பிச்சாரு ஊழியத்தை. ஒருவேளை அதுல வந்து ஸ்திரீகளா இருக்கலாமோ தெரியாது. ஆனா 2 பேர் ஏயோதியாள். ஏயோதியாள் என்றால் வெற்றின்னு அர்த்தம். அந்த அம்மா ஃபர்ஸ்ட் இந்த ஏயோதியாள் இருக்காங்களே, அந்த அம்மாவுடைய பேருக்கு அர்த்தம் வெற்றி. சிந்திகையாள் என்றால் யோகம் என்று அர்த்தம். ஓகே, லக்கி கேர்னு அர்த்தம், யோகம் என்று சொல்வார்கள். இந்த 2 பெயருக்குள்ளும் ஏதோ ஒரு நம்ம தெரியல என்ன பிரச்சனைன்னு பைபிள் சொல்லப்படல. ஆனா பவுலடியில ரொம்ப டீட்டெயிலாவும் பேசல, ரொம்ப மேலோட்டமாய் சொல்லுகிறார். எப்ப உங்களுக்கு ஒரே புத்தி சொல்றேன் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரே சிந்தையா இருக்கு, அவ்வளவுதான். ஏன்னா உங்களுடைய 2 விதமான சிந்தனைகள் திருச்சபையுடைய வளர்ச்சிக்கு பாதிப்பாயிடக்கூடாது. ஆகவே நீங்கள் 2 பேரும் சபையின் வெற்றிக்கு, தேவனுடைய சபை வளர்ச்சிக்கு நீங்கள் ஒரு மனப்பாட்டோடு வாழ்வது மிக நல்லது என்பதை அவர் போதிக்கிறார். போதிச்சுட்டு அப்புறம் சொல்றாரு பாருங்க, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அப்படிங்கிறாரு. ஆனா அது யாரும் சொல்லாது. இந்த இடத்துல 3ஆம் வசனத்திலே சொல்லும்போது அன்றியும் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அப்ப யாரோ உத்தம கூட்டாளி, தீமோத்தேயு உத்தம குமாரன்னு சொல்லுவாரு. ஆனா அங்கிருந்து உத்தம கூட்டாளி யாரு இங்க பேரும் சொல்லப்படவில்லை. ஆனா ஒருவேளை இந்த எப்பப்ராத்தீத்து கொண்டு போய் லெட்டர் கொடுத்தப்ப அங்கே இருந்தவர் அவருக்கு புரிஞ்சிருக்கும் யாரு. ஆனா நமக்கு பேர் சொல்லப்படல. அந்த உத்தம கூட்டாளி யாரு? ஒருவேளை பவுலோடு கூட வேலை செய்த, ஊழியம் செய்த நபரா இருந்திருக்கலாம். நமக்கு யாரும் பேர் சொல்லப்படல. ஒருவேளை வேதாம வல்லுநர் என்ன சொல்றான்னு தெரியாது. ஆனா இது யாரையும் சொல்லலாம். ஒருவேளை எப்பப்ராத்தீத்து சொல்ல சொல்லியிருக்கலாம், நமக்கு யாரும் தெரியல. ஆனா சொல்றாரு, என் உத்தம கூட்டாளியே இந்த 2 பேரும் என்ன செய்ப்பா, கொஞ்சம் ஆவிக்குரிய கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். நான் ஒருவேளை அறியாம செய்யலாம். அப்ப அந்த அறியாமை போகும்படியாக நீ என்ன பண்ணுப்பா, கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு உதவி செய்ப்பான்னு சொல்லிட்டு அவர்கள் கிளம்பந்தோடும் மற்ற என் உடல் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அந்த 2 ஸ்திரீமார்களும் நல்லா ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துடைய காலத்துல இருந்தே இந்த ஸ்திரீகளும் நிறைய ஊழியத்துல பங்கெடுத்திருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து போற இடமெல்லாம் ஸ்திரீகள் நிறைய போயிருக்கிறாங்க, ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இந்த சீசருடைய ஊழியத்தின் பாதையில் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்திரீகளுடைய பேர்கள் அங்கங்க நம்ம படிக்க முடியும். அப்ப இந்த 2 பேரும் யாரு? ஒருவேளை ஏதியல் சிந்திகள் இன்றைக்கு ஒரு கருத்து வேடா இருந்தா கூட அவங்க 2 பேருமே ஊழியத்துல பவுலுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கிறாங்க. அதான் சொல்றாரு, இவர்கள் யாருன்னு கேட்ட அந்த கிளம்பந்து அவரு இவங்க அப்புறம் நான்லாம் ஊழியத்துக்கு போனப்ப இவங்க கூட வந்தாங்கப்பா. ரொம்ப ஊழியத்துல பிரயோஜனமா, அதுவும் சுவிசேஷ ஊழியத்திற்கு டோர் டோரா வீடு வீடா போகும்போது இவங்கதான் அந்த லோக்கல் ஊர்ல காமிச்சாங்க, வீட்டெல்லாம் காமிச்சவங்க. இந்த அவங்க அந்த வீடு இந்த வீடு நிறைய காமிச்சு கொடுத்தவங்க. சுவிசேஷ ஊழியத்துல என் கூட நிறைய பிரயாசப்பட்டாங்க. அதான் பிரயாசப்பட்டான்னு சொல்லும்போது சாதாரண அது வார்த்தை கிடையாது. மெனக்கிட்டாங்க, நிறைய மெனக்கிட்டாங்க. அவருடைய நேரத்தை ஒதுக்கி, தன்னுடைய வேலைகளை ஒதுக்கி, எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துட்டு ஏன் கூட பவுல் எப்படி ஊழியம் பார்ப்பாரு நல்லாவே தெரியுமில்ல. அவர் நம்மள மாதிரி சாதாரண ஊழியம் பார்க்கறது கிடையாது. அவரு பயங்கர போர்ஸான ஆள். எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அங்க போய் நிப்பார். கரெக்டா இந்த இடத்துல அடி உழுந்து தெரிஞ்சு அங்க ஃபர்ஸ்ட் போய் நிப்பாரு அவரு. அப்படிப்பட்ட ஆள் கூட சேர்ந்து ஊழியம் பண்றது ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி. அதாவது எல்லாரும் கூடயும் ஊழியம் பண்ண முடியாது. சில பேரோட ஊழியத்துக்கு போனோம்னா ரொம்ப, அதாவது பயங்கர பிரச்சனையா இருக்கும். சில ஊழியர்களோடு நான் பேசும்போது சொல்லுவாங்க, அவங்களே சொல்லியிருப்பாங்க, இன்னைக்கு நான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, பிரதர் இந்த இவரோட மட்டும் பேரவே கூடாது, ஏன்னா அவர் வேணும்னு எப்படி கொடுப்பாரு. அங்க போனா அடி விடுவும் தெரியும், ஆனா அங்கதான் நேரா போய் கொடுப்பாரு, கொடுத்து அடி வாங்கிட்டு வருவாரு. அப்படியும் ஆயிருக்கு நிறைய இடங்கள்ல, ஜெயில தூக்கி போட்டிருக்கிறாங்க. அப்ப சில பேர்லாம் பாத்தீங்கன்னா அதீத தைரியத்துல போய் கத்தோலிக்க ஊழியர்கள் செஞ்சு வெற்றி பெற்றது உண்டு. நிறைய ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தணும் உண்டு. இங்க பவுல் அப்படிப்பட்ட மனுஷன் தான். அவர் சாதாரண ஊழியம் பார்க்க மாட்டாரு. அவருடைய ஸ்டைலே வேற. அவரு 1 to 1 போவாரு, ராஜாக்களை பார்ப்பாரு, மந்திரிகளை பார்ப்பாரு, யார் யாரும் பார்க்கல. கர்த்தர் சொல்லிட்டாரு நேரம் பேசிட்டு வந்துட்டே இருப்பாரு, அவ்வளவுதான். அது யாரை பத்தியும் பயப்பட மாட்டாரு. அப்படிப்பட்ட அவர் போகலாம், ஓகே. ஆனா அவர் கூட போகணும் பார்த்தீங்கன்னா அது பெரிய கஷ்டம்ல. நைட்டா வலிக்குது, அப்பா இந்த ஊழியம் சேஃபான ஊழியம் செய்யலாம், ஆனா இது ரொம்ப கஷ்டம்ல. நம்ம நிறைய பேர் நம்ம அப்படியா இருக்கும். சில நேரங்கள்ல சேஃப்டியான ஊழியம் இருக்கு, நிறைய ஊழியங்கள் அது ஈஸியான செஞ்சிருக்கு. ஆனா கொஞ்சம் கஷ்டமான ஊழியம் இருக்கு பாத்தீங்களா. எல்லாமே ஊழியம் தான், ஆனா இந்த பவுலோடு ஊழியம் பண்றதெல்லாம் அது சாதாரண விஷயம் கிடையாது. அவர் கொஞ்சம் கஷ்டமான ஆளு. ஆனா இந்த 2 பேரும் ஒருவேளை குறைவுகள் இருந்தா கூட அவர்களை பத்தி நிறவி பேசுறாரு. எப்பா இவங்க 2 பேரும் ரொம்ப மோசமானு சொல்ல முடியாது. என்னதான் இருந்தா அவங்க கருத்துக்காக நிறைய பிரயாசப்பட்டு ஊழியம் பண்ணாங்க. அவங்க மடி விட்டுறக்கூடாது. நீங்க அந்த கருத்து வேறுபாட கலைஞ்சிட்டு திரும்ப சபைக்குள்ள வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக
சபை இன்னும் வளர்ச்சி அடையும். நான் இன்னைக்கு ஜெயில இருக்கிறேன், நிறைய ஆத்துமாக்களை அவர்கள் மூலமா கொண்டு வர முடியும். ஏன்னா அவங்க வந்து அவ்வளவு பிரயாசப்படுறவங்க. நான் செய்யக்கூடிய ஊழியத்தை அவங்களால செய்ய முடியும். நான் விட்டு போன ஆத்ம ஆதாய ஊழியத்தை அவங்களால செய்ய முடியாது. அவர்களுக்கு தகுந்த ஆலோசனையை கொடுத்து அவர்களை மறுபடியும் திருப்பிக் கொள் என்றுதான் சொல்ற பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் எங்க இருக்குது? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கு. வேதாமத்தில் பல புஸ்தகங்களை பற்றி பைபிள் சொல்லுது. அதுல ஒரு புஸ்தகம் ஜீவ புஸ்தகம், நினைவு புஸ்தகம், இப்படி நிறைய புஸ்தகங்கள் இருக்கு பைபிள்ல. நீங்க படிக்க முடியும். ஞாபக புஸ்தகங்கள் அப்படின்னா நிறைய புஸ்தகம் பார்த்தீங்கன்னா இங்க சொல்ற ஜீவ புஸ்தகம். ஏன்னா இவங்க ரசிக்கப்பட்டாங்க, எப்படியோ தேவனுடைய அந்த புஸ்தகத்தை எழுதப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இவர்களின் இழந்துடக்கூடாது, குறைகளை சரி செய்து கொடுப்பான்னு சொல்லி இந்த உத்தம கூட்டாளிக்கு அவர் சொல்லி அனுப்புகிறார். அடுத்து 4ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 9ஆம் வசனம் வரைக்கும் அவர் வந்து பப்பசனாகிய பவுல் விடுகிறார். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு மன அமைதி வேண்டும் என்றால், சமாதானமாய் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய 5 விஷயங்கள் என்று ஒரு 5 ஆலோசனைகள் கொடுக்க போறாங்க. அடுத்தவர் படிக்க போறாங்க. ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விசுவாசி என்கிற நிலையில வாழக்கூடிய மனிதர்கள் இன்றைக்கு சமாதானத்தை இழந்து, இன்றைக்கு இங்க பல இடங்கள்ல இந்த மன அமைதியை இழந்து இருக்கிறோம். அப்ப பவுல் அந்த சபைக்கு மன அமைதியை பெறுவதற்கான, இல்ல உண்மையான மகிழ்ச்சியை பெறுவதற்கான ஒரு 5 ஆலோசனைகளை இந்த பிலிப்பு திருச்சபையாருக்கு அவர் கொடுக்க போறாங்க. நம்ம அதை அடுத்த வறட்சியும் கற்றுக்கொள்வோம். இப்ப இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டு கொஞ்சம் விஷயமா இருந்தா கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். அந்த திருச்சபையில இருக்கக்கூடியதானே அந்த விசுவாசிகளை எப்படி பார்த்தார் என்று பார்த்தோம். அப்ப நம்ம வாழ்க்கையிலும் கூட முதிர்ச்சியை நோக்கி நடக்கிறேன். முதிர்ச்சியை நோக்கி நடப்பதற்கு 2 விஷயம் இருந்தா போதும். தேவ சுத்தத்தை டெய்லி அறிய பழகுங்க. இன்னொன்று குறைவுகளை தேவன் சொல்லும் பொழுது அதை முடிஞ்ச அளவுக்கு விடப்பாரு. அதை பிடிச்சிட்டே இருக்கு, ஆனா விட்டுருங்க. விட்டுட்டு நீங்க போனீங்க அப்படின்னா ஒரு பெரிய முதிர்ச்சிக்கு நேராக தேறின ஒரு விசுவாசியை மாற முடியும். இன்னொன்று ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். எல்லா காரியத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். அதோடு கூட பரலோக வாரிசுகளாய் இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு நடக்க வேண்டும். இந்த 3 நடக்கையுடைய மனதில் வைத்துக் கொண்டு வரக்கூடிய காலங்களை வாழ கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தர் சித்தமும் அடுத்த வாரம் இந்த 5 ஆலோசனைகளை நாம் கற்றுக்கொண்டு மறுபடியும் தேவன் நமக்கு தர வேண்டிய மன அமைதியும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆமென். ஜெபிக்கலாம். எங்கள் திருமையான நேசத்தோடு நடத்துகிறேன். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான இரவு நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு நேரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் 2000 ஆண்டுக்கு முன்பதாக பிலிப்பு பட்டணத்திலே கூடி வந்ததான சபையாருக்கு சொன்னதான சில அறிவுரைகளை, ஆலோசனைகளை பரிசுத்த ஆவியானவர் உதவி கொண்டு நீ எழுதி வைத்தீர். அது இன்றைக்கு நாங்கள் அந்த 2026ஆம் வருடத்திலே நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமாண்டவரை நாங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு 3 நடக்கையை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த சபையாருக்கு மாத்திரமல்ல, நாங்களும் ஆண்டவரை அந்த ரீதியிலே நடப்பதற்கு உதவி செய்யுங்க. நாங்கள் குறைவுள்ளவர்கள், குறைவுள்ள எங்களை நீர் ஆண்டவரை வழி நடத்துவதற்கும் எங்களை மேன்மைப்படுத்துவதற்கும் நாங்கள் தேர்வதற்கும் உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு அவ்வப்போது பேசுகிறீர்கள். அதை நாங்கள் கேட்பதற்காக மாத்திரம் வைத்துக் கொள்ளாதபடிக்கு நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பி என்னோடு பேசுகிறோம், அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு அதுபடி நடப்பதற்கு உதவி செய்யப்பா. தொடர்ந்து ஆண்டவரையுடைய நாமம் வகைப்படுவதற்கு ஏதுவாக நாங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆத்ம ஆதாயங்களையும் அநேக ஆத்மாக்கள் பிரயோஜனங்கள் ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யப்பா. வந்த ஒருவரையும் மேற்பாடு ஆசிரியங்க. நாங்கள் எங்களுடைய எண்ணங்களுக்கு திரும்பி செல்கிறோம். எங்களை ஆசிரியர் இடத்தை நாங்கள் ஒருவேளை இப்படி வருகை தாமதிக்கும் என்றால் நாங்கள் மறுபடியும் ஒரு சந்திக்க உதவி செய்ய. அதுவரை எங்களுடைய சமாதானம் எங்கள் அனைவரும் நடத்தும்படியாய் கர்த்தரும் இப்போ லட்சமாக இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.